வணக்கம் மக்களே. இன்றைக்கு இன்னையோட கரண்டில் இருக்க என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், யூஎஸோட ரீசண்ட் இமிக்ரெண்ட் பாலிசி, அவங்க வந்து இல்லீகல் இமிக்ரெண்ட் எல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து டீபோர்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் யூஎஸ் முழுக்க ரைடு நடந்துக்கிட்டு இருக்கு. ரெஸ்டாரண்ட்டு, நைட் பாரு, கிளப்பில் இதிலெல்லாம் போயிட்டு வெளிநாட்டினர் வந்து யார் யார் வந்து வேலிடு விசா இல்லாமல் இருக்காங்க, யார் யார் வந்து வேலிடு டாக்குமெண்ட் இல்லாமல் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அவங்களெல்லாம் வந்து இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணி டிடென்ஷன் கேம்புக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்களை இமிடியேட்டாக வந்து ஃப்ளைட்டில் ஏற்றி மெக்சிகோ நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு பத்தாமல் அவங்களுடைய யூஎஸ் ஆர்மியோட ஃப்ளைட்டும் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கு. பார்த்தீங்கன்னா C-17 ஃப்ளைட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவிலான மெக்சிகோ மக்களை ஏற்றி கொண்டு போயிட்டு மெக்சிகோவில் இறக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. இது வந்து மெக்சிகோ அரசாங்கம் வந்து தன்னுடைய நாட்டில் வந்து யூஎஸோட ஆர்மி ஃப்ளைட் இறங்குறதுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒரு வழியாக வந்து யூஎஸ் வந்து மெக்சிகோ நாட்டினரை வந்து தன்னுடைய ஆர்மி ஃப்ளைட்டில் வந்து மெக்சிகன் மண்ணில் வந்து இறக்கியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே ரைடு, ஒரே பரபரப்பாக யூஎஸ் அரசாங்கம் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா FBI-யும் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எப்பியோட சேர்மனாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் அப்படிங்கிறவர் இந்த டீபோர்டேஷன் இதில் வந்து மிக கடுமையாக இன்வால்வ் ஆகியிருக்காப்புல. இதே சமயத்தில் இன்னொரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதி வெளிநாடுகளுக்கு உங்களுக்கு தெரியும் வந்து யுஎஸ் அரசாங்கம் மிகப்பெரிய அளவிலான நிதி உதவிகள் வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் இம்மிடியேட் எஃபெக்டாக வந்து நிப்பாட்டியிருக்காப்புல, உடனடி நிதி நிறுத்தத்தை செஞ்சுருக்காப்புல. இதில் மிகப்பெரிய பாதிக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து யுக்ரைன் ரஷ்யா வாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபண்டரே வந்து யூஎஸ் தான். இதில் வந்து இப்போ இவரோட ட்ரம்போட இந்த முடிவால் வந்து யுக்ரைனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் மக்களே. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரேலோட நிதியை மட்டும் யூஎஸ் வந்து நிறுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூஎஸை சுற்றி இருக்கிற ஒரு சில நாடுகளுக்கு வந்து யூஎஸோட நிதி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கும் யூஎஸோட நிதி போகுது. அது எதுக்கு அப்படின்னா இந்த ரொஹிஞ்சா முஸ்லீம்ஸ் மக்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ரொஹிஞ்சா மக்களுக்கு அவங்களுடைய டிடென்ஷன் கேம்பில் இருக்காங்க. நிறையா வந்து மியான்மர்லேருந்து வெளியானாங்க. இவங்களெல்லாம் வந்து பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு கேம்ப் ஒன்று அமைச்சு அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இமிடியேட்டாக நிறுத்தப்படுது. இது போன்ற மிகப்பெரிய அளவிலான நிதி நிறுத்தம் வந்து ட்ரம்ப் அறிவிச்சிருக்காப்புல. இதனால அவருக்கு பல $1 பில்லியன் வந்து சேமிக்கிறோம் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காப்புல. கனடாவுக்கு கூட வந்து வருஷம் வந்து அமெரிக்கா நிதி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதையும் நிப்பாட்டியிருக்காரு மக்களே.